ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி. மசாலாஸ்லாம் நம்மளே வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். இந்த ரெசிபி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு பிரியாணி மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே ஒரு க்ளீன் ஜார், ஒரு ட்ரை ஜாரில் பவுடராக்கி, வாட்டர் இல்லாமல் பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், கறி லீவ்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி மசாலா வறுத்து நம்ம உடனே அரைச்சி போடுறதுனால ரொம்பவுமே ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி போட்டு அரைச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மசாலாஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணாதனால புளிப்பு சுவைக்கு தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்சதில் மட்டன் மட்டும் தனியாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி வேக வச்ச மட்டனில் இந்த மசாலாஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சிக்கிட்டோம். சால்ட் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான சால்ட் மட்டும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் 20 மினிட்ஸ் வாட்டரில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் பாயில் பண்ணி வச்சுருந்த வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். நான் வாட்டர் மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கிட்டேன். 1.5 கப் அளவுக்கு வாட்டர் நல்லா கொதிச்சு வரவும் நம்ம 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீரக சம்பா ரைஸில் பண்ணால் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதுனால 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்சு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அரை லெமன் சீடை எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக கார்னிஷ்க்கு புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசி பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல்
உதிரி உதிரியாக சூப்பர்வான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருந்துச்சுன்னு நமக்கு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.